வணக்கம். என் பேர் டாக்டர் ராம்மோகன். இந்த எக்ஸசைஸ் உடல் பயிற்சிலாம் பண்ணுறவங்க விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு உயிரிழப்பு ஏற்படுது. அது எதனாலன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் அவங்களோட எக்ஸசைஸ் டாலரன்ஸ் என்னன்னு தெரியாது. புரியுதுங்களா? சில பேர் ஓவராக கார்டியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹார்ட் ரேட் ரொம்ப மோர் தென் அவங்களோட டார்கெட் ஹார்ட் ரேட்டுக்கு மேலே போகும்போது ஹார்ட் அரித்மியாஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது எலக்ட்ரிக்கல் மிஸ்ஃபயர் ஆகி சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஆகலாம். இல்லைன்னா சில பேருக்கு அவங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கார்டியாக் டிசீஸ் இருக்கலாம். டைலேட்டட் கார்டியோமயோபதி, HOCM சொல்லுவாங்க. இல்லைன்னா அது போல் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸில் இருக்கும்போது இது போல் அவங்க விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணும்போது அது போல் சடன் கார்டியாக் டெத் இஸ் பாசிபிள். இன்னும் ஒரு பெரிய ரீசன் என்னென்னா, இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த ஸ்டீராய்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச் டயட்ஸ்ன்னு எடுப்பாங்க. அடிக்குவேட்டாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. டீஹைட்ரேஷன், இதனால வர மசில் ப்ராப்ளம்ஸ், மசில் நெக்ரோசிஸ், ராப்டோமைலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மசிலே மசிலே அதனோட டாக்ஸின் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சு அது கேன் ஆல்சோ காஸ் சடன் கார்டியாக் டெத். இவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கார்டியாலஜிஸ்டாக சொல்ல முடியும் இவங்களால இவ்வளோ எக்ஸசைஸ் டாலரன்ஸ் இருக்குன்ட்டு. இதுக்கு மீறி ஒரு க்ரூட் மெத்தடில் நான் இதை டெவலப் பண்ணுறேன், இவ்வளோ மசில் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணுற இல்லை ஜிம் ட்ரெயினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே பர்டிகுலர் மசிலுக்கே ஐவியாக ஸ்டெராய்ட்ஸ் போடுவாங்க. அப்போ தான் மசில் டெவலப் ஆகும், ஏதாவது ஒரு ஈவெண்ட் போகிறதா இருந்தால் அப்படிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தப்பான விஷயம். இது போல தான் பெரிய சடன் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஒரு பர்சன் எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும்? குறிப்பாக இது மாதிரி ஜிம்மர்ஸ் கோச்சிங் கொடுக்குறவங்க எவ்வளோ நேரம் பண்ணால் கரெக்டாக? ஒருத்தருக்கு உடல் பயிற்சி, அதாவது எல்லாருக்குமே ஒரு ஏஜ், அதாவது ஒரு 30 இயர்ஸ்க்கு ஒரு ஏஜை வச்சு ஒரு ஹார்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது டார்கெட் ஹார்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அது ஏஜை பற்றி டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு யங் ஏஜில் அதிகமான ஹார்ட் ரேட் இருக்கும், கம்மியான ஏஜ் போக போக ஹார்ட் ரேட் கம்மி. அந்த ஹார்ட் ரேட்டுக்கு மேலே போச்சுன்னா, எக்ஸசைஸ் அந்த ஹார்ட் ரேட்டுக்கு மேலே பண்ணோம்னா அரித்மியான்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? அதில் சடன் கார்டியாக் அரெஸ்ட். வேற ஏதாவது இணை நோய்கள் இருந்தா இந்த மாதிரி இஷ்யூ ஆகும்? அதான் சில பேருக்கு நமக்கு இந்த ப்ரீவியஸா ஒரு எவாலுவேட்டே பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது டைலேட்டட் கார்டியோமயோபதின்னு சொல்லுவாங்க, ஹார்ட்டே வீங்கி இருக்கும். ஓகே, அவங்களுக்கெல்லாம் இது போல் அவங்களோட அந்த கெப்பாசிட்டி, அந்த ஹார்ட் ரேட்டை தாண்டும் போது இது போல் சடன் டெத்ஸ் பாசிபிள். அதே போல் மசில் இன்ஜுரி, அதாவது இவங்க வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது, அதாவது அதுக்கு வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிக்கட்டாக தண்ணி குடிக்கணும். அது தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேட்டடாக தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு அதனோட தண்ணி கண்டென்ட் அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனால் கிட்னி இன்ஜுரிஸ் பாசிபிள். அப்படி இல்லைன்னா மசில் இன்ஜுரிஸே நெக்ரோசிஸ் ஆகி மசில் ராப்டோமைலோசிஸ்ன்னு ஒரு டிசீஸ் சொல்லுவோம். புரியுதுங்களா? மசில்ஸே தன்னோட டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணி வில் கோ ஃபார் ஃபெட்டிக். அந்த அதுலேயும் சடன் டெத் இஸ் பாசிபிள். தொடர்ந்து இது மாதிரி பல மணி நேரம் உடற்பயிற்சி மேற்கொண்டு ஹாட் வாட்டர்ல குளிக்கிறதுனால இது மாதிரி சடனா அட்டாக் வர்றதுக்கானதோ இல்லை உயிரிழப்புக்கோ வாய்ப்பு இருக்கு? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு சடனாக ஹாட் வாட்டரில் குளிக்கிறது இல்லைன்னா அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. பட் ஆனால் நிறைய டெத் அது போல் நடந்திருக்கு. நீங்கள் அதாவது ஒரு விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஒரு குளிக்கிறதுன்றது மீன்ஸ் ஷவர் எடுக்க போகும்போது அதுவும் இது தானே ஒரு எக்ஸசைஸ் போல், அதுவும் ஹாட் வாட்டர் போகுது. அதனால வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் கேன் ஆல்சோ டூ திங்ஸ். அதுக்கு டெத்துக்கெல்லாம் பாசிபிள் கிடையாது.